என் பேத்தியை என்கிட்ட கொடுத்துருங்க. என் கூடவே இருக்கட்டும். என் பேத்தி மட்டும் இல்ல, என் மருமக, என் மகன், நீங்க எல்லாரும் என்னை விட்டு போகாதீங்க. இங்கேயே இருங்க. உங்களை விட்டுட்டு என்னால இங்க இருக்க முடியாது. நாங்க யாரும் போகல அத்தை, இங்கே இருந்துடுறோம். என்ன கண்மணி இங்க வந்து நிக்கிற? நீ என்ன தூங்கலையா? எப்படி தூக்கம் வரும்? அந்த ராசாத்தி தான் என்னோட தூக்கத்தை கெடுத்துட்டாளே. என்னம்மா சொல்ற? உன் தூக்கத்தை கெடுத்துட்டாளா? பின்ன என்ன கண்மணி, அந்த ராசாத்தி இங்க வந்து ஒரு வாரத்துல திரும்ப போயிடுவான்னு சொன்னதுனாலதான் நான் அந்த ரூம்ல தங்க ஒத்துக்கிட்டேன். அவ என்னடான்னா ஒரே அடியா தங்க பிளான் பண்ணிட்டான். ஃபேன் இல்லாம சரியா காத்து வராம இனி எப்படி நான் காலம் முழுக்க அந்த ரூம்ல தங்க போறேன்னு தெரியல. மா நீ வேற, நானே அவ இங்க தங்க போறாளே, என்னோட அதிகாரத்துக்கு பிரச்சனை வந்துருமோன்னு செம்ம கடுப்புல இருக்கேன். நீ என்னடா அண்ணா தங்க இடம் போச்சேன்னு புலம்பிட்டு இருக்க. பின்ன என்ன சொல்ற? உனக்கு உன் பிரச்சனை. இங்க பாரு கண்மணி, நாம இவ்ளோ போராடுறது எதுக்காக? நல்லா சாப்பிட, நல்லா தூங்க, நல்லா தங்க, நல்லா ட்ரெஸ் பண்ண. நாம மட்டும் இல்ல, இந்த உலகமே போராடுறது இதுக்குதான். நீ என்னடா அண்ணா இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. என்னம்மா நீ இந்த நேரத்துல போய் கருத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க? உண்மையிலேயே நான் செம்ம கடுப்புல இருக்கேன். வேணா, அமைதியா இரு. கண்மணி, நான் உன் அம்மா. உனக்கு என்ன கோவம் அத சொல்லு முதல்ல. நான் என் வாழ்க்கையில என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதெல்லாம் இப்போ நடந்துருச்சு. அவ இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு நினைச்ச, வந்துட்டா. இந்த வீட்டுல தங்க கூடாதுன்னு நினைச்ச, தங்கிட்டா. இப்ப நான் இங்க அனுபவிச்சிட்டு இருந்த சந்தோஷம் எல்லாம் போக போகுது. கண்மணி, அவ இந்த வீட்டுக்கு வந்தது உண்மைதான். ஆனா எதனால இந்த வீட்டை விட்டு போனான்னு தெரியுமா? என்ன அப்படி பாக்குற? தெரியலையா? ஜோசியக்காரன் நேரம் சரியில்லைன்னு சொன்னதுனாலதான் இங்க இருந்து போனா. ஆனா அது மட்டும் காரணம் இல்ல. நாம அவளுக்கும் அவ குடும்பத்துக்கும் கொடுத்த குடைச்சல் கொஞ்சம் நஞ்சமா? அவ வீட்டை விட்டு போனதுக்கு ஜாதகம் ஒரு காரணம்னா, நாம அவளை டார்ச்சர் பண்ணதும் ஒரு காரணம். இப்ப திரும்ப வந்து ஒரு வாரத்துல போயிடலான்னு இருந்தவ இங்கே தங்க போறான்னா அதுக்கு முக்கிய காரணம் அவ மட்டும் இல்ல, உன் அத்தையும் தான். இப்ப என்னம்மா பண்றது? அத்தை மனச மாத்துறது அவ்வளவு சுலபம் இல்ல. அந்த குட்டி பிசாசே கெதின்னு கிடக்குது. என்னடி கண்மணி இதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அவங்க 10 முறை வந்தாலும் ஆத்தாளுக்கும் மவளுக்கும் பக்காவா நாம டார்ச்சர் கொடுத்து பொட்டிய காணும் புடவைய காணும்னு ஓட வைக்கணும். மா, அத்தனை முறைலாம் அவங்கள துரத்துறதுக்குள்ள என்னோட ஆயுசே முடிஞ்சு போயிடும். அப்ப விடு. 6 வருஷம் கழிச்சு இந்த வீட்டுக்கு வந்தவள ஆயுசுக்கும் வர முடியாத மாதிரி பண்ணிடலாம். सर्वविघ्नोपशान्तये यस्वत्रवक्त्राद्याः वारिणद्यावरशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्षेणं तमाश्रये। ॐ एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात्। ॐ गणानां गणपतिं नमामहे कविं कवीनामुपमस्त्रवस्त्रमं ज्येष्ठराजं
ज्येष्ठराजं ब्रह्मणा ब्रह्मणस्पतियाय चिन्वन्नोदवित्सेदसादनम् ॐ श्री महागणाधिपतये नमः ॐ विनायकाय नमः ॐ विघ्नराजाय नमः ॐ गौरीपुत्राय नमः ॐ घनेश्वराय नमः ॐ स्कन्दाकृताय नमः ॐ अव्ययाय नमः ॐ भूदाय नमः ॐ दक्षाय नमः ॐ अध्यक्षाय नमः ॐ त्रिजप्रियाय नमः ॐ अग्निगर्भस्थिते नमः ॐ इन्द्रश्रीप्रदाय नमः ॐ वाणीप्रदाय नमः ॐ अव्ययाय नमः ॐ सर्वसिद्धिप्रदाय नमः ॐ सर्वधनयाय नमः ॐ सर्वरीयाय नमः ॐ வீட்ல ஒரே புகையா இருக்கு. ஏதாவது விசேஷமா? விசேஷம்னு சொல்ல முடியாது, ஆனா இங்க எல்லாருக்கும் சந்தோஷமான நாள். அப்படி என்னன்னு சந்தோஷமான நாள்? என்கிட்ட சொன்னா நானும் சந்தோஷப்பட மாட்டேனா? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னப்பா, தம்பி பாரி இருக்கான்ல, அவன் ரொம்ப வருஷமா வெளியூர்ல இருந்தான். இனிமே இங்கே அவன் குடும்பத்தோட எங்க கூட தான் இருக்க போறான். அதுக்கு தான் இந்த கணபதி ஹோமம். அதுக்கெல்லாம் ஹோமம் பண்ணுவாங்களா என்ன? அதுக்காக மட்டும் இல்ல, எல்லாரும் ஒன்னா இருக்கோம், சந்தோஷமான விஷயம். அதுக்காக தான் இந்த மங்களகரமான கணபதி ஹோமம். சரிண்ணா. நாங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நிறைய பேர் கண்ணு வச்சுட்டாங்க. அந்த திருஷ்யெல்லாம் கழிக்கத்தான் இந்த பூஜை. கண்மணி, அவர் யாரு சொல்றாரு தெரியுமா? நம்மளதான். நீ கொஞ்சம் வாய மூடுறியா? ஷோ, உனக்கு ஒன்னும் தெரியல. நம்மளாலதான் திருஷ்டி பட்டுருச்சுன்னு சொல்றான் உன் மாமனாரு. சரி சரி. எல்லாரும் இருக்காங்க, உங்க தம்பி பாரிய காணுமே. எல்லாரும் ஒரு வாரம் தங்கத்தான் துணி எடுத்துட்டு வந்தாங்க. இப்ப மொத்தமா இங்கேயே தங்க போறாங்கல்ல. வீட்டுல இருந்து எல்லாரோட துணி பொருட்களையும் எடுத்துட்டு வர வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு ஸ்ரீரங்கம் போயிருக்கான். பாரி சம்சாரம் மங்கையும் கூட போயிருக்கா. இப்ப வந்துருவாங்க. அப்படியானே? சரி சரி. நீங்க தம்பதியா எழுந்து வந்து உட்காருங்க. சரி. ஓம் சர்வசித்தி பிரதாய நமஹ. அம்மா நீங்க இந்த பக்கம் உட்காருங்க. ஐயா நீங்க இப்படி வாங்க. நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. நமஸ்காரம் சமர்ப்பயாமி. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிஷ்டதி. தானியம் தனம் வசும் பகபத்ரலாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயு. ஐயாவுக்கு போடுங்க. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிஷ்டதி. ஐயா அம்மாக்கு நீங்க இந்த மாலையை போடுங்க. दीर्घ सुमंगले बबा सर्वाभिष्ट सिद्धिरस्तु सकल ऐश्वर्य अभिवृद्धिरस्तु महागणपतिं ध्यायामि. எல்லாரும் கடவுளை நன்னா வேண்டிக்குங்க. ஓம் गणानां त्वा गणपतिं नमामहे कविं कवीनामवमस्त्रवस्त्रमम् ज्येष्ठराजं ब्रह्मणा ब्रह्मणस्पतियाय चिन्वन्नोदवित्सेदसादनम् ॐ श्री महागणाधिपतये नमः. पुष्पते पोडुग. महागणपतिं ध्यायामि आवाहयामि. ओम एकदंताय विद्महे वक्रतुंडाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा. ओम உங்க பேர் சொல்லிக்கோங்க. ஓம் மகாகணாதிபதியே நமஹ. நேசமணி. நேசமணி நாமதேயஸ்ய சக குடும்பானாம். உங்க பேர் சொல்லிக்கோங்க. மரகதம். மரகதம் நாமதேயஸ்ய க்ஷேமஸ் தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம் தீர்காயுஷ்மான் பவ தீர்க்க சுமங்கலி பவ. வாங்கிக்கோங்க. சர்வா விஸ்வசித்திரஸ்து. போட்டுட்டு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. स्वाहा. மரகதம், நீ ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாரும் ஒன்னா இருக்கோம். கணபதி ஹோமம் முடிஞ்சது. சந்தோஷம் தானே? ஐயா அப்படியே எழுதுக்கோங்க. எல்லாரும் சேர்ந்த மாதிரி திருஷ்டி கழிச்சுக்கோங்க. மகாகணாதிபதியே நமஹ. நீங்க எழுந்து பூசணிக்கால கற்பூரத்தை ஏத்தி எல்லாருக்கும் திருஷ்டி சொல்லி கொடுங்க. கற்பூரம் ஏத்தலாமா? ஏத்துங்க சாமி. தீர்காயுஷ்யமஸ்து. இருங்க இருங்க இருங்க. எல்லாரும் சேர்ந்து நில்லுங்க. அப்படியே நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. நீங்க சுத்துங்க.
ஓம் ஜபா குஷபசங்காஸ்யம் காஷ்யபேயம் மகத்திரிம் தபோரிம் சர்வபாவாக்னாம் பிரணதோஷ்மி திவாகரம் ஓம் ஏகதிஷ்டி துவைததிஷ்டி சர்வதிஷ்டிநாசக நாசகம் பட் ஸ்வாஹா நமஹ திருஷ்டி துர்கா பரமேஸ்வர்யை நமஹ சகல தோஷ நிவாரணாத் சித்திரஸ்து திருஷ்டி தோஷஹ. இதை எடுத்துட்டு போய் வாசல்ல உடைச்சிட்டு போ. கொஞ்சம் நில்லுங்க. சமந்தி, ஆ? நீங்க போய் பூசணிக்காயை உடைச்சிட்டு வாங்க. என்ன சம்பந்தி சொல்றீங்க? நானா பூசணிக்காய் உடைக்கணும்? ஆமா, நீங்க தான் உடைக்கணும். அப்பதான் இங்க இருக்கிற எல்லா திருஷ்டியும் போகும். அவ்வளவு ராசியான கையாச்சே உங்க கையி. திருஷ்டி கழிச்சாச்சு. யாராவது வந்து ஆரத்தி எடுங்கம்மா. போறா சதி. தட்டை எடுத்து கையில கொடுங்க. நீங்க ஆரத்தி எடுங்க. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுஷ்சேவேந்திரியே பிரதிஷ்டதி தீர்காயுஷ்மான் பவ சர்வாபிஷ சித்திரஸ்து. பூசணிக்காவா இது? இல்ல மரகதம். மரகதம், என்னையே பூசணிக்காய் உடைக்க சொல்றியா? ஹார்ட் அட்டாக் வந்து 2 நாள் படுத்த படுக்கையா கிடந்த அப்பவும் உன் கொழுப்பு அடங்கலல்ல? இரு இரு அடக்குறேன் உன்ன. இப்ப பூசணிக்காய உடைக்கிறேன். ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் மரகதம் உன்னை இதே மாதிரி தூக்கி போட்டு உடைக்கல, நான் கோகிலா இல்ல. தீர்க்க சுமங்கலி பவ சர்வாபிஷ சித்திரஸ்து சகல ஐஸ்வர்ய அபிவிருத்திரஸ்து. நீங்க எடுத்துட்டு போயிட்டு ஆரத்தியை கீழே கொட்டிட்டு வாங்க. போங்க போங்க. ஹோமம் நல்லபடியா முடிஞ்சது. இனிமே எல்லாரும் சந்தோஷமா சௌக்கியமா இருப்பேன். இப்ப இந்த பூசணிக்காய் சதறி கிடக்குற மாதிரி நீயும் ஒரு நாள் சதறி போக போற. ராசாத்தி உன் கூட வந்துட்டான்னு சொல்லிட்டு தானே இப்படி ஆட்டம் போடுற? உனக்கு வெக்கரண்டி ஆப்பு. அம்மா தெரியாம பண்ணிட்டமா. ஏண்டா இவ்ளோ பெரிய உருவம் நிக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையா? டேய், அப்படியே முதல்ல உன் மண்டையை உடைச்சு மாவு கட்டு தான் போடணும். அடே. எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். இனியா பெரியப்பா, எல்லாரும் ஒரு செல்ஃபி எடுப்பா. சரி பெரியப்பா. ரெடியா? இன்னும் கொஞ்சம் க்ளோஸா வா. சரி. ரசதி பக்கத்துல வா. அம்மா தெரியாம பண்ணிட்டமா, விட்டுருங்கம்மா. நில்லுடா நில்லுடா டேய். என்ன? என்னம்மா, என்ன இது?
என்னாச்சு சம்மந்தி? எப்பவுமே நீங்க செவப்பா பயங்கரமா இருப்பீங்க, ஆனா இப்போ பயங்கர சிகப்பா இருக்கீங்க. சூப்பர் சம்மந்தி. என்ன சம்பந்தி, என்ன கிண்டல் பண்றீங்களா? இந்த வேலைக்கார பையன் என் மேல ஆரத்தி தண்ணி ஊத்திட்டான். நான் கிண்டல் பண்ணல சம்மந்தி, நிஜமாவே ரோட்ல சிக்னல்ல ரெட் சிக்னல் போட்ட மாதிரி பயங்கர சிகப்பா இருக்கீங்க. ஆள் இருக்காங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாதா? இப்படி அவுத்துவீங்க. அம்மா தெரியாம நடந்துருச்சுமா. அது எப்படி நீங்க தெரியாம? கண்மணி, அவன் எதுக்கு திட்டுற? அவன் தான் சொல்றான்ல தெரியாம பண்ணிட்டேன்னு. ஆனா ஒண்ணு சம்பந்தி, நாம எதுக்காக இந்த பூஜை பண்ணமோ அது நடந்துருச்சு. எதுக்கு சம்பந்தி? இப்பதான் நம்ம குடும்பத்துக்கே திருஷ்டி கழிச்ச மாதிரி இருக்கு. சாப்பாடு அருமையா இருந்தது. நெய்வாசன் கையில மணக்குது. எல்லாரும் இனிமே இங்கதான் ஒன்னா இருக்க போறேன்னு நினைக்கும் போது மனசு லேசாயி அப்படியே வானத்துல மிதக்கிற மாதிரி இருக்கு. ஏங்க நீங்களே கண்ணு வச்சிருவீங்க போல, திருஷ்டி பட்டுட போதுங்க. என்ன மரகரம், அதான் மொத்த திருஷ்டியையும் சம்பந்தியமா கழிச்சிட்டாங்கல்ல. இல்ல சம்பந்தி? ஏங்க சாப்பிட்டீங்கல்ல, நீங்க ரூமுக்கு போய் ஒரு குட்டி தூக்கம் போடுங்க. நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். அம்மா, என்னம்மா அதுக்குள்ள போய் அப்பாவை தூங்க சொல்ற? இன்னும் ஃபங்க்ஷனே முடியல. என்ன குமரா சொல்ற? ஃபங்க்ஷன் இன்னும் முடியலையா? வேற என்ன இருக்கு? அம்மா, சித்தி சித்தப்பா மொத்தமா இனிமே இங்கதான் தங்க போறாங்க. இந்த சந்தோஷத்தை வெறும் பூஜையோட மட்டும் நிறுத்தக்கூடாதுமா. நம்ம வீடே ரொம்ப கொண்டாட்டமா இருந்து எவ்வளவு நாளாச்சு. சரி குமரா, இந்த சந்தோஷத்தை இப்படிதான் கொண்டாடணும் நீயே சொல்ல. அப்பா, கொண்டாட்டம்னு சொன்னாலே ஆட்டம் பாட்டம் தாப்பா. நம்ம எல்லாருமே இப்ப இங்க ஆடி பாடி கொண்டாட போறோம். அப்பதான் நம்ம சாப்பிட்டது செரிக்கும்ல. டேய், சாப்பிட்டது செரிக்கலன்னா தோப்புல போய் வேலை செய்ப்பா. பெரியப்பா, குமரன் சொல்றதுதான் கரெக்ட். நம்ம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இன்னைக்கு ஆட்டம் பாட்டம் போடுறோம். அப்படிங்கிற? ஆமா பெரியப்பா, ஆடிடுவோம். ஐ டான்ஸ் ஜாலியா இருக்கும். டேய் குமரா, என்னாலெல்லாம் ஆட முடியாது. எனக்கு டான்ஸ் ஆடவும் தெரியாது. ஆள விடுப்பா. ஆமா ஆமா, எனக்கும் ஆட தெரியாது. நான் ஆட வரமாட்டேன். அப்படியே நீங்க ஆடிட்டாலும் மூட்டு வலி வந்து 30 வருஷமா முக்கி தான் நடந்துகிட்டு இருக்க. இதுல நீ வந்து என்ன மூட்டி டான்ஸ் ஆட போற? இங்க பாருங்க, என்கிட்ட இருந்து யாருமே தப்ப முடியாது. நீங்க எல்லாரும் ஆடிதான் ஆகணும். எல்லாரு பேரையும் சீட்டு எழுதி போடுறேன். யாரு பேர் முதல்ல வருதோ அவங்க கண்டிப்பா வந்து ஆடிதான் ஆகணும். சரியா? டேய் குமரா, என் பேரை மட்டும் எழுதிடாதடா. உன்னை நான் தனியா கவனிக்கிறேன். சித்தப்பா, லிஸ்ட்ல முதல் பேரு உங்க பேர் தான். டேய் சித்தப்பா, இனிமே யாருக்கும் எந்த சலுகையும் கிடையாது. டேய் இனியா, போய் நோட்டு பேனா எடுத்துட்டு வா. சரி. இந்தா, இதுல மடிச்சு போடு. இந்தா போடு. ரசத்தை இங்க பாருங்க, இந்த ஆட்டத்துல ஒரு கண்டிஷன் இருக்கு. எல்லாருமே இங்க ஜோடி ஜோடியா இருக்கும். யாரு பேர் வருதோ அவங்க 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 உங்க ஜோடியோட சேர்ந்து எல்லாருமே டான்ஸ் ஆடணும். சரி, இப்ப யாராவது சீட் எடுங்க. ஸ்வேதா, பூமிகா, நீ போய் அதுல இருந்து ஒரு சீட் எடுமா.
ஐயோ, அத்தை ஸ்வேதாக்கு பதிலா பூமிகா பேரை யதார்த்தமா சொல்லிட்டாங்களே. இதனால என்ன பிரச்சனை வரப்போகுதோ கடவுளே, எதுவும் ஆகக்கூடாது.